1945ஆம் வருஷம் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருது. அன்றைய பிரிட்டிஷ் பிரதமரான கிளெமெண்ட் அட்லி தலைமையிலான லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வராங்க. அந்த சமயத்துல போர்ல ஈடுபட்ட காரணத்தால பிரிட்டிஷ் அரசு பெரும் பொருளாதார நெருக்கடியில இருந்தாங்க. இதனால இந்தியா போன்ற காலனி நாடுகளை நிர்வகிக்க போதுமான படைபலமும் பணமும் இல்லாததாலையும், இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய சுதந்திர போராட்டங்கள் நடந்திருக்கிறதாலையும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு அமெரிக்கா, சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் பிரிட்டனுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதன் பிறகு பிப்ரவரி 18ஆம் தேதி 1947 அன்னைக்கு லண்டன்ல இருக்க பிரிட்டிஷ் மக்களவையில் 1948 ஜூன் மாதத்திற்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போறதா பிரிட்டிஷ் அரசு முடிவு பண்ணியிருக்கிறதா கிளெமெண்ட் அட்லி சொல்றாரு. இதுக்கு அப்போதைய பிரிட்டன் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட தலைவரான வின்ஸ்டன் சர்ச்சில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசு பின்வாங்காம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதே சமயம் முகமது அலி ஜின்னா கேட்டபடி பாகிஸ்தான்கிற தனிநாட்டை ஏற்படுத்தி கொடுக்க தேவையான நடவடிக்கைகளையும் செய்யறாங்க. இதன் பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் பணியை செய்யறதுக்காக லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டனை பல்வேறு கோரிக்கைகளுக்கு அப்புறம் பிப்ரவரி 12, 1947ஆம் ஆண்டு நியமிக்கிறாங்க. இதன்படி மார்ச் மாதம் 1947ஆம் ஆண்டு இந்தியா வந்த மவுண்ட் பேட்டன் கிட்ட இந்தியாவில் நடந்து வர இந்து முஸ்லிம் பிரச்சனைகளை பத்தியும், இஸ்லாமியர்களின் தனிநாடு கோரிக்கையை பத்தியும் மவுண்ட் பேட்டன் கிட்ட சொல்றாரு அப்போதைய கவர்னரான சர் ஆர்ச்சிபால்ட் வேவர்.